ராவணன். இந்த பெயரை சொன்னாலே நிறைய பேர் இவர் ஒரு கெட்டவன், இவர் ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ராவணனை தான் நிறைய ஊர்கள்ல தெய்வமா நினைச்சு வழிபடுறாங்க. அந்த அளவுக்கு ராவணன் ரொம்ப நல்லவரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராவணன் சிவன் கைலாயத்தை தூக்கி தோத்து போனாரு. ஆனா சிவன் கைலாயத்தையே தூக்கி பார்த்துட்டேன்னு பெருமையும் பலமும் அவர் ஒருத்தருக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் ராவணன் சீதையை கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ராவணன் சீதையை கடத்தினாலும் கடைசி வரைக்கும் ராவணனோட நுனி விரல் கூட சீத்தம்ல படல அப்படின்னா அந்த அளவுக்கு ராவணன் ஒரு அறத்தை பின்பற்றி இருக்காரு. அதுக்கப்புறம் அனுமன் ராவணனோட இலங்கையை பார்க்க வர்றப்போ இலங்கை செழிப்பை பார்த்து அனுமன் திகைத்து போயிட்டாரு. அந்த அளவுக்கு ராவணன் இலங்கையை செழிப்பா வச்சிருந்திருக்காரு. அப்புறம் ராவணனை எதிர்த்து ராமனோட தலைமையில முதல்ல சுக்ரீவன் வந்து போர் செஞ்சாரு. அப்போ சுக்ரீவனோட கிரீடம் கீழே விழுந்தப்போ அதை பார்த்த ராவணன் ஒரு அரசர் தலையில எப்பவுமே கிரீடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிரீடத்தை எடுத்து சுக்ரீவன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு அறத்தை பின்பற்றி இருக்காரு. அப்புறம் ராவணன் ராமனை எதிர்த்து போர் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தப்போ நான் போர் அறத்தை பின்பற்றி தான் போர் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல தான்